Hi friends, welcome to Gomo's Lifestyle. பூஜை பாத்திரம் நிறைய டிசைன்லலாம் கடையில் கிடைக்குது. வாங்கி யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக 2 விளக்கு அந்த மாதிரி தான் வச்சுருப்போம். ஏன்னா அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. இந்த ஒரு பேஸ்ட் இருந்தால் போதும், பூஜை பாத்திரத்தை நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாக. இன்றைக்கான இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு விளக்க வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சுத்தமான துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கோம், அதையுமே வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். என்னோடய விளக்கு வந்து அழுக்காகவும் ரொம்ப கரை படிஞ்சு போய் இருக்குது. இதை ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். கை வலிக்கெல்லாம் தேய்க்கணும் தேவையே இல்லை. இந்த பேஸ்ட் இருந்தால் போதும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். விளக்கை வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அதே மாதிரி மற்ற பூஜை பாத்திரத்தையும் நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். தொடச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லா பூஜை பாத்திரத்துலையும் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமத்தெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கிறேன். நம்ம ரெடி பண்ணியிருக்க பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டை வந்து தொட்டு ஃபஸ்ட்டு விளக்கு எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்க்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டு உடனே வந்து நான் தேய்க்க தான் போகிறேன். உங்களோட விளக்கு ரொம்ப அழுக்காக கரையாக இருந்துச்சுன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் விளக்கில் இந்த பேஸ்ட்டை எல்லா பக்கமும் இந்த பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணி விட்டு அதே மாதிரி எல்லா பூஜை பாத்திரத்துலையும் இந்த பேஸ்ட்டை வந்து நான் நல்லா தடவி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தேய்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பேஸ்ட்டில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் விளக்கில் எல்லா பக்கமுமே வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து கொஞ்சம் பூஜை பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நிறைய பூஜை பாத்திரம் எடுத்து க்ளீன் பண்ணும்போது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். இந்த பேஸ்ட்டை பூஜை பாத்திரத்தில் அப்ளை பண்ணும் போதே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும், அந்த கலர் வந்து மாறுறது. இப்போ இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் தேய்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு வந்து இந்த விளக்கில் தேய்ச்ச பகுதிக்கும் தேய்க்காத பகுதிக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதும், அது வந்து நல்லாவே வந்து நமக்கு கலர் மாறி கிடைக்கும். ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும் தேவையே இல்லை. இந்த பேஸ்ட்டு வந்து அவ்வளோ அழகாக வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஜை பாத்திரம் இருக்குது, அதையும் தேய்க்கிறதுக்காக நான் வீடியோக்காக இவ்வளோ பூஜை பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். தேய்ச்சிட்டேன். இப்போ இந்த தண்ணி வச்சு நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு லாஸ்ட்டில் வந்து கழுகும் போது நல்ல தண்ணி வச்சு கழுவணும். அப்போ தான் விளக்கு வந்து கருக்காமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குது. கழுவிட்டு அப்படியே வந்து நம்ம கவத்தி போடக்கூடாது, ஒரு துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துடணும். அப்போ தான் விளக்கில் வந்து அந்த புள்ளியாக இருக்காது. இப்போ என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய லெமன் அளவு புளி எடுத்துருக்கிறேன். இதை வந்து தண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாம். நான் வந்து உடனே தான் கரைக்க போகிறேன். நீங்கள் ஊற வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து ரொம்ப தண்ணி சேர்க்காமல் நல்ல திக்கான பதத்தில் இதை கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். புளி இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லெமனோட சாரை வந்து புழிஞ்சி எடுத்துக்கோங்க. புழிஞ்சி எடுத்துட்டு அந்த லெமனோட தோலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம், ரொம்ப முக்கியமான பொருள், அரிசி மாவு. அரிசி மாவு வந்து 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், மற்ற எந்த மாவும் சேர்த்துக்காண்டாம். இது கூட பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா விளக்கில் இருக்கிற எண்ணெய் பிசுப்பு போகிறதுக்காக தான் வந்து லிக்விட் வந்து சேர்க்குறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணும்போது விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இன்னும் பூஜை சாமான் பொருட்கள் இருக்குது. அதனால் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ விளக்கு க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.